பிஸ்னஸ்மேன் மர்மமான முறையில் அவரோட ரூமில் இறந்து கிடந்தார். அவர் பக்கத்தில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருந்துச்சு. அதில் 17 நிமிஷம் வாய்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் தான் இந்த கேஸுக்கே முக்கியமான ஒரு புள்ளி. அப்படி அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் என்னதான் இருந்துச்சு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. விக்டர் ஹால் யூரோப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்கு வயது 52. அவரோட பிஸ்னஸ் வேலையை தன்னுடைய ரூமில் உட்காந்து மும்முரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். மறுநாள் காலையில் அவர் ரூம் கதவை தட்டியிருக்காங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் உள்ளே வந்து பார்த்ததுக்கு அவங்க கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தாங்க. போலீஸ்க்கு சந்தேகம் எழுதுது. உள்ள ரூமில் லாக் பண்ணியிருக்கு, ஜன்னல் உள்வழியாக லாக் பண்ணியிருக்கு. பட் எப்படி கொலகாரம் உள்ளே வந்துட்டு வெளியே போயிருப்பான்? போலீஸ் இடத்த சர்ச் பண்ணாங்க. அப்போ ஒரு டீ கப் பாதியில் குடித்த மணி இருந்துச்சு. அதை எவிடன்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டீ கப்பை குடித்தது யார், அதில் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிருக்கான்னு பார்த்துருக்காங்க. ட்ராயரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ட்ராயரில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இருந்திருக்கு. அதை எவிடன்ஸாக எடுத்து என்னதான் இருக்குன்னு உள்ள செக் பண்ணி பார்த்துருக்காங்க. 17 அந்த ரெக்கார்டில் விக்டரும் மார்க்கஸ், அதாவது அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னரும் பேசியிருக்காங்க. அதில் என்ன பேசியிருக்காங்கன்னா, மார்க்கஸ் பிஸ்னஸில் ஒரு தவறு பண்ணியிருக்காரு, அதை போலீஸ்கிட்ட சொல்வேன்னு விக்டர் சொல்லியிருக்காரு. இது 2 பேர்த்துக்கும் ஒரு கான்வர்சேஷனாக போயிருக்குது. அதுதான் அந்த ரெக்கார்டில் இருந்துச்சு. ஆனால் கொலை நடந்த டைம் பார்த்தோம்னா நைட் 11:42. அப்போ மார்க்கஸ் அந்த டைமில் வேறு இடத்துல இருந்தார். அதனால் போலீஸ்க்கு ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த கொலையை பண்ணிவிட்டு அந்த கொலைகாரன் அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சிருப்பான் அப்படின்னு ரொம்பவே போலீஸ்க்கு குழப்பமாக இருந்துச்சு. அண்ட் டிடெக்டிவ்ஸ் இந்த ரெக்கார்டை மறுபடியும் திருப்பி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணாங்க. விக்டர் ரூமில் ஒரு சீக்ரெட் டோர் இருந்திருக்கு. அந்த டோர் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த டோர் வழியாக யாராவது வெளியே போயிருக்கலான்னு அந்த டோருக்குள்ளே போய் பார்த்துருக்கிறப்ப அங்கே மார்க்கஸோட ஃபுட் பிரிண்ட் இருந்திருக்கு. அதை நோட் பண்ணி 2த்தையும் அவரோட மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் மேட்ச்டன் வந்திருக்கு. இதிலிருந்து மார்க்கஸ் தான் கொலைகாரன்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மார்க்கஸும் நான் தான் பண்ணேன் குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்னு கேட்டதுக்கு அவர் மார்க்கஸ் விக்டருக்கு தெரியாமல் பிஸ்னஸ்லேருந்து நிறையா அமௌண்ட்டை அவருக்கே தெரியாமல் திருடி இருக்காரு. அதனால் விக்டர் அதை கண்டுபிடிச்சி நான் போலீஸ்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதை உடனே மார்க்கஸ் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து விக்டரை அதே இடத்துல கொலை பண்ணியிருக்கான். மார்க்கஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, எதுக்காக டைம்லைன் மாற்றி வச்சேன்னு. டைம்லைன் மாற்றி வச்சோன்னா நான் அந்த டைமுக்கு வேறு இடத்துல இருந்தேன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும்னு மார்க்கஸ் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான். இதனால் கேஸ் ஈஸியாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த கிரைம் பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் கிரைம் அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மிஸ்ட்ரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.